யாரோ கல்லால அடிக்கிறாங்க. யாரு? அவனா இருக்கும் போல. டேய் டேய் எதுக்குடா கல்லால அடிக்கிற? போர்க்கி பொண்ணுங்க நின்று கோயில் சாமி தானே கும்பிட்டு இருக்காங்க. தெரியல உனக்கு? அது அறிவில்லையா உனக்கு? மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க? இல்ல அவரா இருந்தேன் உங்க மேல பட்டு. ஆள் நிக்க தெரியல எங்க உனக்கு? அக்காவை கல் எடுத்து அடிச்ச. மன்னிச்சுங்க. அந்த பசங்க மேல எரிஞ்ச உங்க மேல பட்டுருச்சு. பசங்க நான் எப்போதுமே எங்க மேல எரிஞ்ச மாதிரி தெரியல. இல்ல பெண்களை நான் எப்போதும் மதிக்கக்கூடியவன். எங்க அந்த மாதிரி மதிக்கக்கூடியவன்? இல்ல நீங்க வந்தது தெரிஞ்சிருந்தா நான் எரிஞ்சிருக்க மாட்டேன். அவங்கள கூட எரிஞ்சிருக்க மாட்டேன். உண்மை அதான். எங்க இவ்ளோ பெருசா 2 பேர் நிக்கிறோம், உங்களுக்கு கண்ணு தெரியல? இல்ல கண்ணு தெரியுதுங்க. இல்ல கண்ணாடி வேற. இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு மரம் மறைச்சிருச்சு. நீங்க வந்தது எனக்கு தெரியல. விட்டுருங்க. மன்னிச்சு. மரம் இருக்கு. ஏங்க அங்க நிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, இங்கே தூக்கி கல் அடிக்கிறீங்க. அது எப்படிங்க மரம்? இல்ல அவங்களத்தான் நான் எரிஞ்சேன். நீங்க நின்னது எனக்கு தெரியாது. ஆமா பெரிய நாங்க நிக்கிறது வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. சும்மா விட கூடாது இவரை. இல்ல ஒரு நிமிஷம். எதுவும் நான் தெரியாதனமா தான் ஏதோ வந்துருச்சு. அதுக்கு போய் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பெரிய வார்த்தையில சொல்லிட்டு விட்டுருங்க. அது தெரியாம எப்படிங்க படும்? இல்ல நான் தெரிஞ்சா ஏன் கல்ல விடுவோம்? உங்களுக்கு எனக்கு என்ன பகையா? ஏதாவது இருக்கா? ஏதாவது தொடர்பு இருக்கா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா? சொல்லுங்க. நீங்க வந்து சாமி கும்பிட வந்திருக்கீங்க. நான் ஏதோ அவங்கள விட்டு வீசினது உங்க மேல பட்டுருச்சு. அதுக்காக எங்கயோ பாத்தா மாதிரி இருக்குக்கா. இல்ல ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. இயல்பா ஏதாவது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இவரு டிவில எல்லாம் வந்து பேசுவாரு. ஏன்பா டிவில எல்லாம் பெண் சுதந்திரம் பெண்ணியம்லாம் பேசுறீங்க, இப்போ 2 அழகான பொண்ணை பார்த்து கல்ல தூக்கி அடிக்கிறீங்க. இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ? நான் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன்ல, கல்லு தூக்கி எரியுங்கிற நோக்கத்துல உங்களை எரியல. அவங்க வந்து தப்பா பேசுனாங்க, எரிஞ்சேன். நீங்க சாமி முட்டது என் கண்ணுக்கு எல்லாம் மரம் மறைச்சிருச்சு. நீங்க மரத்துக்கு பின்னாடி பெரிய சேனல்ல போய் எல்லாமே பேசுறீங்க. ஆமா ஆமா. அப்போ இன்னொருத்தங்கள கல்ல தூக்கி அடிக்கிறது நியாயமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவனுங்க வம்புழுத்தானுங்க. இல்ல அவனுங்க வம்புழுத்தானுங்க. நான் கல்ல விட்டு வீசினேன் கோவத்துல. நீங்க வம்புழுக்கல. இல்ல இவரை சும்மா விடக்கூடாது. இவரை ஏதாவது இல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதான் நான் தான் சொல்றேன், பெண்களை மதிக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் திருப்பி சும்மா விடக்கூடாது என்ன சொன்னா மதிக்கிறீங்க? இல்ல நீங்க இப்படி பேசுறத பார்த்தா நீங்க யாருன்னு போய் எனக்கு புரியுது. நீங்க அவங்க தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. என்ன பொண்ணுங்க கிட்டே ஓவரா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லங்க நான் நினைச்சேன் இப்ப உங்களை வந்து இந்த மரத்துல கட்டி வச்சு சாட்டை எடுத்து போட்டு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. பெரிய வார்த்தையெல்லாம் என்ன பெரிய வார்த்தை? ஒரு சாதாரண நிகழ்ச்சி இது. வந்து மேடை கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அதையும் இதையும் கம்பேரிட்டிவ் பண்ணாதீங்க. சாதாரண நிகழ்ச்சியா? நீங்க கல்ல தூக்கி எறிஞ்சது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. உங்க மேல பட்டது சாதாரணம். ஏன்னா நான் எரிஞ்சது அவங்க மேல. நீங்க குறிக்க வந்துட்டீங்க. தப்பு உங்க மேல. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எங்க மேல நீங்க கல்ல தூக்கி எறிஞ்சது தப்பா? தப்பு இல்லையா அது? நீங்க யதார்த்தம் வந்துட்டா நான் என்ன பண்றது? இது யதார்த்தம் இல்ல சொல்லுங்க. மரசல்ல நின்னு சாமி கும்பிடுறீங்க. உள்ள போய் சாமி கும்பிட வேண்டியதானே? சாமி உங்களை காப்பாத்தும்ல. உள்ள போயிருக்கலாம். கல்ல தூக்கி அடிச்சிட்டு நீங்க இவ்வளவு லா பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசலங்க. நான் எரிஞ்சது அவங்க தப்பு பண்ணாங்க. நீங்க தப்பு பண்ணீங்களா? நான் முதவே கேக்குறேன். திருப்பிட்டு அப்புறம் அந்த இதுக்குள்ளே நீங்க வந்துட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணல. இல்ல அப்புறம் உங்க மனசு இவங்க எல்லாம் சேனல்ல தான் ஒழுங்கா பேசுவாங்க. நம்ம கிட்ட எல்லாம் எப்படி பேசுறாங்க? எப்படி பேசுறோம்? எப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி அவங்க மேல எறிஞ்சீங்க, நீங்க குறுக்கால ஆமாங்க ஆமாங்க. இது என்ன? இங்க பாருங்க, பேசுனா பேசுவோம், அடிச்சா அடிப்போம், ஆயுதம் எடுத்தா ஆயுதம் எடுப்போம். அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இதான் எங்களுடைய தப்பு பண்ண அப்படித்தாங்க. என்னன்னா நான் இப்ப உங்களை விட்டு நான் தான் முதவே கேட்டல, உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏதாவது இல்ல ஏதாவது பகை இருக்கா? ஏதாவது உறவு இருக்கா? ஏன் நான் உங்களை விட்டு எரியணும்? நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியல? இல்ல தப்பு நான் பண்றதா அவங்கள எரிஞ்சது. உங்க மேல பட்டதுக்கு நான் முதவே சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பி நீங்க தான் அங்க எரிய வேண்டியது எங்க மேல அடிச்சிட்டு இவ்வளவு நீங்க எரிஞ்ச இடத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்கன்னு தான் நான் இப்ப கேட்கிறேன். இது என்ன பேச்சு இதெல்லாம்? இல்ல நான் அவங்கள எரிஞ்சோம், ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க குறிக்க வந்துட்டு எப்படி அது குறிக்க வந்தா அப்ப உங்க மேல பட்டுச்சு. தெரியாம கல்ல எடுத்து அடிக்கும் போது நாங்க நடுவுல நடந்து வந்துட்டு இருந்தோமா? கல்லு போற இடத்துல நீங்க குறிக்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான். தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றேன். அப்புறம் திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. திருப்பி நீங்க பேசுறதே தப்பு. முதல்ல திருப்பி பேசிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம இப்படிதான் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? உலகத்துல எங்க வந்து பெண்கள் இருந்தாலும் அல்லது பொதுமக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் நான் மேடையில் பேசுறது உண்மைதான். நான் இந்த இடத்துல தெரியாமல் வந்துருச்சுன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இப்படியே பேசிகிட்டு இருந்தா காட்டில் இருக்கிற மிருகத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? காட்டில் இருக்க மிருகமா? இருங்க, நான் என்ன கேட்குறேன்னா, ஆமாம் காட்டில் வந்து தான் போக்குத்தனமாக மோதிக்கி நிற்கும். நீங்கள் வந்து இப்போ அப்படி தான் மோதிக்கி நிற்கும். இது எங்களை பார்த்தா என்ன யானை மாதிரி இருக்கா இல்லை கரடி மாதிரி இருக்கா? அந்த இடத்துக்குலாம் நான் சொல்ல வரல. நான் சொல்றது புரியாம கூட திருப்பி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன
நான் சொல்றேன் இந்த மாதிரி என்ன தெரியாம பாடி பட்டுருச்சு ஷேமிங் அப்படின்னு. பண்ணிட்டு இருக்கீங்களா? தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்றேன். அப்புறம் திருப்பிட்டு நீங்க அதான் நீங்க பேசிட்டு சொல்றது புரிஞ்சிருச்சு அக்கா. புரிஞ்சிருச்சு. நம்மளும் வந்து கல்ல தூக்கி அடிச்சிருவோம், நம்மளும் மன்னிச்சிருங்க. சரி நீங்க கல்ல தூக்கி அடிங்க, உங்களுக்கு விருப்பம்னா கல்ல தூக்கி அடிங்க. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. எங்களுக்கு அந்த இல்ல அவசியம்லாம் இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன், தெரியாம பட்டுச்சு நீங்க மன்னிச்சிருன்னு பேசுறது சொல்றேன். சரி கிடையாது. சரி என்ன பண்ணணும்? என்ன பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இது தப்பா? தப்புதான் இது. என்ன தப்புன்னு நீங்க நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஈவ்டி சிங்க் நான் சமமா பண்ணிட்டு சொல்றேன் இருக்கீங்க கல்லு எல்லாத்தையும். வந்துருச்சு, தெரியாம பட்டுருச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்றேன். அப்புறம் திருப்பிட்டு நீங்க நீங்க எடுத்து அடிச்சிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொன்னா நாங்க விட்டுட்டு சரி என்ன போயிடணுமா? பண்ணணுங்கிறீங்க? கல் அடிக்கணுமா என்ன அடிக்கணுமா சொல்லுங்க, சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க. பேசாம நம்ம தலைவர்கிட்ட மாட்டி விட்டுறலாம். ஆமா. நீங்க போங்க எங்க வேணாலும் போய் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். ஏதோ உடம்பு வாழை எடுத்து உடம்பு உரிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. வம்பு இழுக்கிறோமா? ஆமா. எனக்கும் புரியல. இல்ல இப்போ என்ன கல்லு வந்துருச்சு, இல்ல பட்டுருச்சு, லேசா தான் பட்டிருக்கு. இப்போ என்ன ரத்தம் ஊத்துதா உங்களுக்கு? இல்ல இது இல்ல லேசா பட்டிருக்கு, ரத்தம் ஊத்துது. என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஏங்க, புரியலையே. தெரியாம பட்டுருச்சு கல்லையும் அப்புறம் தூக்கி திருப்பி அடிச்சிட்டு திருப்பி ரத்தம் பேசிட்டீங்க. வந்திருக்கானே, இப்ப ரத்தம் வரணுமா? அப்ப ரத்தம் வர வைக்கிறீங்களா? பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இல்ல அப்படித்தான் நீங்க பேசி கொஞ்சம் கூட இல்ல மாத்தி மாத்தி பேசிட்டு பேசிட்டு இருக்காங்க. இருக்காங்க. மாத்தி தெரியாம மாத்தி அடிச்சேன்னு சொன்னாங்க. அப்புறம் கல் அடிச்ச நேரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. ஆமா நான் சொன்னா நீங்க கேட்ட கல்லு வந்துருச்சு, விழுந்துருச்சு, பட்டுருச்சு, மன்னிச்சிருன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல திருப்பி நீங்க பேசிட்டு இருந்தா அது என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ உங்க மேல ஒருத்தங்க கல் எடுத்து அடிச்சிட்டாங்கன்னா நீங்க சும்மா போயிருவீங்களா? திருப்பி தான் கல் எடுப்பேன், நீங்க வேணா அடுத்து அடிங்க. இதைத்தான் நான் என்னால சொல்ல முடியும். கல் கடைசியா எடுப்பாரா? ஆனா இவரு நான் அடிச்சா மன்னிச்சு திருப்பி அடிங்க, அதான் உங்களுக்கான சுதந்திரம். நீங்க அடிங்கல, ஒன்றும் இது கிடையாது. பேசுனா பேசு, அடிச்சா அடிங்க, அதுதான் உங்களுடைய தாரக மந்திரமா இருக்கணும். அதான் நானும் விரும்புறேன். நீங்க நான் கல் விட்டுட்டேன், நீங்க அடிச்சிட்டீங்க, உங்க மேல பட்டுருச்சு, நீங்க என்ன திருப்பி அடிக்கிறதா சரியானது. அடிங்க, ஏத்துக்கிறேன். வன்முறைக்கு வன்முறை தானா அக்கா? நம்ம பேசாம போலீஸ்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் வன்முறை இல்ல போலீஸுக்கு போனா நான் என்ன பயந்துருவேனா? சொல்லுங்க. இங்க பாருங்க, மனித வேட்டையாடிய மனுஷங்களையே நான் வேட்டையாடினவன். இதெல்லாம் இந்த போலீஸு இந்த பம்மாத்தெல்லாம் நம்மள்ட்ட வேலைக்கு ஆகாது. என்ன நான் அந்த போலீஸ்க்கெல்லாம் பயந்தவன் கிடையாது, என்னைக்கும் பயப்படுறவன் கிடையாது. சைலன்ஸா பேசுறதுக்கே சைரன் அலறுது பாரு. கேக்குதா? வந்துருச்சு பட்டுருச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். இல்லையா பதிலுக்கு பதில் தான் செய்யணும்னா செய்யுங்க, ஏத்துக்கிறேன். இதோட விட்டு தொலைங்க. இது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டு என்ன சாதாரண விஷயமா? ஆமா. என்ன சாதாரண விஷயம்? ஓ நீ வந்துட்டியா? ஓ இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, நீ பண்ணது தப்பு, நான் உன்னே கல்ல விட்டு வீசினேன். இப்ப இவங்க ரெண்டு பேரும் செட் பண்ணி அவங்க மேல விழுகிற அளவுக்கு செட் பண்ணிட்டியா? அப்புறம் என்ன செட் பண்ணீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 2 கேமரா 2 மைக் வச்சுட்டு வந்தா என்ன வேணாலும் நினைச்சு பண்ணிட்டு இருப்பீங்களா நீங்க? இங்க பாரு ஒரு நிமிஷம். நான் யாருன்னு உனக்கு தெரியும் சரியா? நான் எல்லாத்துக்கும் கோவப்பட மாட்டேன். நியாயமா இருந்தா பேசாம போயிருவேன், அநியாயம்னா அதிகமா கோவப்பட்டுருவேன். அப்புறம் இந்த மாதிரி அநியாயத்துக்கு நான் கோவப்படாம என்ன பண்றது? ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்ட பார்த்தா டெரரா இருப்பேன். இவரு உங்களை செட் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன செட் பண்ணாரு? எங்களுக்கு இதான் வேலையா? இல்ல உடனே தானே நான் சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வரலான்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளார வந்து இங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க விளையாடுற விளையாட்டுக்கு நாங்க பலிக்கடாவா? அக்கா சத்தியமா விளையாடல இல்லக்கா. என்ன விளையாடல? பிரச்சனைன்னு நான் சொல்றேன் பா தம்பி, கேளு. இந்த மாதிரி நாங்க நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இவர் வந்து இவங்க மேல கல்ல தூக்கி அடிச்சாங்க. இருங்க நான் தூக்கி அடிக்கல, பேசிட்டு இருக்கும்போது நடுவுல இருங்க பேசாதீங்க. அவரை தான் தூக்கி அடிச்சேன், நீங்க குறுக்க வந்துட்டீங்க. திருப்பி நான் உங்களை அடிச்சேன்னு சொல்லாதீங்க. ஏங்க நாங்க அங்க நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம், நடுவுல குறுக்க அடிச்சாங்க, நடுவுல வந்தோமா நாங்க? இல்ல என்னதான் வீசினருங்க, நான் குதிக்கும் போதுதான் உங்க மேல பட்டிருக்கு. தயவுசெய்து கை கூப்பி மன்னிப்பு கேட்டுருந்தேன். உன்னோட சாரிக்காகலாம் இல்ல, அந்த கதைலாம் எங்களுக்கு வேண்டாம். இல்ல, நீங்க சாரினா கழுவி பிடிக்காது. சாரி இதெல்லாம் சொல்லிட்டு தம்பி இருக்கீங்க. சாரினா பிடிக்காது, நான் முதவே மன்னிப்பு கேட்டேன், அவங்க விடுறது மாதிரி இல்ல. இவர் அடுத்தவங்கள கல்ல தூக்கி அடிப்பாரு, ஆனா சாரி அவங்களே கேட்கணும். மிருகம்னு ஆமா. சொல்லுவாரு. அப்படி இல்லக்கா. நீங்க சரி விடுங்க, என்னக்கா பண்ணலாம் எனக்கு? இல்ல என்ன விடுங்க? அக்கா, இல்ல தெரியாம நடந்துருச்சு, இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? அவ ஏதோ ஒண்ணு தெரியாம பண்ணுங்கறாங்க, எப்படி தெரியாம அவ ஏதோ ஒண்ணு எப்படி பண்ணுங்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அக்கா தெரியாம நடந்துச்சு. இங்க பாருங்க, அவங்க வந்து மன்னிப்பு தம்பி, கேட்டீங்களா? தம்பி. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க இல்ல நீங்க? தம்பி கல்லையும் அவங்க- தூக்கி இல்ல, அடிச்சுட்டு அவங்க நீங்க இவ்வளவு பண்றது பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. பேசுனா பேசு, அக்கா, அடிச்சா அடின்னு வேணும்னு சொல்றேன். அடிக்கலக்கா, வேணும்னு அடிச்ச மாதிரியே நீங்க பேசிட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம்? வேணும்னு அடிக்கல, தெரியாம அடிச்சிட்டீங்க. சரி, அது ஒரு பொலைட்டா பேசணும்னே கிடையாது உங்களுக்கு. polite ஆ தானக்கா, நான் ஏதாவது தப்பா பேசுனீங்க? நான் என்ன தப்பா பேசுறேன்? மன்னிச்சிருங்கன்னு அவரு சொல்றேன், அவ்வளவு அப்புறம் திருப்பி இதுவா திருப்பி பேசிட்டு பேசிட்டு இருந்தா அக்கா விடுங்கக்கா, நாங்க பண்ண பெண் மேல வன்முறைன்னு எவ்வளவு தூரத்துக்கு இழுக்கலாம் தெரியுமா? கரெக்ட். சரி விடுங்க. நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கான சுதந்திரம் உங்கள்ட்ட இருக்கு. நான் எரிஞ்சிட்டேன், திருப்பி அடிங்கன்னு கூட சொல்லிட்டேன். திருப்பி அடிக்கணும்னா அவங்க எப்படின்னா அடிப்பாங்க. அடிக்கணும், அதுதான் அணுகுமுறை. ஏன்னா நீங்க எங்ககிட்ட பேசுறீங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், சரி ஓகே. இதோ ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க, பேசினால் பேசு, அடித்தால் அடி, ஆயுதம் எடுத்தால் நீ முடியுங்கிறதான் தலைவரோட பாணி. அந்த பாணியில தான் இப்ப அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள ஒன்றும் நம்ம தப்பு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு நீங்க பேசுறதே புரியல. அதெல்லாம் புரியும், இவ்வளவு பேசுறவங்களுக்கு அது புரியாதா? அவங்களுக்கு சீரியஸாவே அது புரியல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே. நீங்க பேசுறது உங்களுக்கு புரியாதனால அவ்வளவு பிரச்சனை நினைக்கிறேன். என்ன நான் தமிழ்ல தானே பேசுறேன், வட இந்திய மொழியில இதெல்லாம் பேசுறேன்.
தமிழ்ல தானே பேசுறேன், உங்களுக்கு தமிழ் நீங்க தெரியும் தானே? சொல்லுங்க, என்ன சொன்னாரு அவருங்க? நீங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்னதான் சொன்னாரு? என்ன ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரு, ஓகேங்களா? இப்போ தப்பு பண்ணிட்டீங்கன்னா மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வார்த்தை அப்படியே மாறுது. இந்த மாதிரி காட்டு மிருகங்களுக்கு கூட நாகரிகம் இருக்கும், உங்களுக்கு இல்ல. இந்த பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்கீங்க நின்னுட்டு நான் கேக்குறேன். நடுவுல வந்துட்டீங்க, எனக்கு புரியல இந்த மாதிரி பேச்செல்லாம். மன்னிச்சிருன்னு சொன்னதுக்கு பிறகு வார்த்தையை விடுறது அவங்க தானே, அப்புறம் எதுக்கு? உன் வீட்டு பொம்பளை ஒருத்த கல் எடுத்து அடிச்சுட்டு வெறும் மன்னிச்சிருன்னு சொன்னா நீ சும்மா இருப்பியா? அது எப்படி சும்மா இருக்க முடியும்? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அதே மாதிரி தான் தெரியாத நாங்க பட்சத்துல கேட்டுட்டு இருக்கோம். நடந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு விட்டுருங்க மன்னிப்பு தான் விட விட்டுருங்க முடியும். அப்படின்னா தெரியாத எப்படி? பக்கத்துல தானே. இப்ப சரி, அப்புறம் கேக்குறாரு ரத்தம் வந்துச்சா? ரத்தம் ஒண்ணும் ஒழுகல. நீங்க அக்காவை பார்த்து கேக்குறாரு, எப்படி கேட்கலாம்? இல்ல இல்ல, இதெல்லாம் பேச்சா? எரிஞ்சிட்டோம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன், அப்புறம் திருப்பி வாய் வளர்த்தா வார்த்தைகள் வரத்தானே செய்யும். தப்பையும் பண்ணிட்டு நீங்க பேசுறீங்க, சரி, சைலண்டா இதுக்கு ஒரு போணும்ல. முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னதான் பிரச்சனை, இப்ப என்னதான் பண்ணணும்? சரிக்கா, என்னதான்க்கா பண்ணணும் சொல்லுங்க. அத சொல்லுங்க. விஷயத்த சொல்லுங்கக்கா. நீ சொல்லுக்கா. இதெல்லாம் சும்மா விடுற மாதிரி இல்ல. இதெல்லாம் கேக்குறீங்களா? சும்மாலாம் நாங்க விட மாட்டோம். கழுத்துக்கு அடிச்சு விட்டு போயிட்டா நாங்க சும்மா இருக்கணுமா? நீங்க ஷூட் பண்றதுக்கு நாங்க வந்து பலிக்கடாவா இருக்கணுமா உங்களுக்கு? நாங்க ஷூட் பண்ணது வேற கண்டென்ட், பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். கடைசியில நம்மள கண்டென்ட் ஆ. ஆக்கிட்டாங்க. நீ கண்டென்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அதை கட் பண்ணுங்க. நான் சரிக்கா, தெரியாம கல்லு பட்டுச்சு, இப்ப என்னக்கா பண்ணலாம்? தெரியாம பட்டுச்சுல. Already வாங்கினதே நீ அக்கா தான். எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு முதவும் செட் பண்ண இப்பவும் செட் பண்ணி வச்சுட்டு முதல்ல அவங்க பின்னாடி அவங்க இருக்கிற பக்கம் ஓடவும் தானே ஓ மேல கண்டு படாம இங்க அவங்க மேல பாருங்க, நான் பட்டுச்சு. முதல்ல பண்ண செட்டிங் இப்ப வந்து Setup, கல் எடுத்து setup நீங்க சொல்லிட்டு வீசுனதுக்கு நான் எப்படி நான் பொறுப்பாக முடியும்? நீங்க வேற பக்கம் ஓடி இப்ப நான் இருக்கலாம். இது வேற பக்கம் ஓடுறதா? ஆமா, ஏன்னா கல் எடுத்து வேற என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமா இந்த ப்ரோகிராம் முடிக்காம வச்சிருக்கீங்க, சண்டை போடுறீங்க. அட நீ என்ன கோமாளி இங்க வந்து யார? ஒரு நாளா போட்டு இழுத்துட்டு இருக்கிறாப்ல. என்னதான் பண்ற நீ? அண்ணா, ஒரு இல்ல, பிராங்க் ஷோ கூட முடிஞ்சு. ப்ராப்பரா பண்ண மாட்டீங்க. பாரு. முடிஞ்சிருச்சு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா. என்ன பண்ற? இல்லண்ணா, முடிஞ்சு நீங்க ஏன் தலைவரை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன்னா, வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. உண்மை தெரியணும்ல. எது நான் இவர் விளையாடிட்டு மேல இருக்கோமா? நீங்க யாருங்க விட்ட இதுல புதுசா ஜோக்கர் மாதிரி? இவங்க யாரு? பிஆர் நம்ம சேனலோட சொல்லுங்க, பிஆர். என்ன பேசுறேன் உங்களுக்கு? இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சொல்லுங்க. உங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுதுன்னா எங்களை வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? இவர் கல்லு வீசினோம்னா நாங்க எல்லாம் சதுரி ஓடிட்டோம். சரி. என் மேல வீசின கல்ல அங்க சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க, இவங்க மேல போய் பட்டுருச்சு. இதுதான் சாரி சாரிங்க சாரி. உங்க சாரி இதைத்தான் நான் முதவே தேவையில்லை. கேட்டேன். எல்லாம் சாரி சாரி இதைத்தான் நான் கேட்டேன். அப்ப ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? அதாவது ஏன் கல் எடுத்து நீங்க அசால்ட்டா அடிச்சுட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு போயிருவீங்களா? நாங்க சொன்னதுக்கு நீங்க நான் காட்டுல போய் இவங்கள வேட்டையாடி இருக்கேன், Body shaming பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அவர்தான் பேசினாரு. என்ன அவர் சார்பா நான் டீம் சார்பா நான் வந்து கேக்குறேன். உங்க சாரி வந்து எங்களை ஒண்ணும் பண்ண போதில்ல. அந்த சாரி வேணாம் எங்களுக்கு. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. எதுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பிராங்க் தான் இங்க முடிஞ்சிருச்சு. பாருங்க, நீங்க நீங்க அதெல்லாம் நாங்க நீங்க சொல்லுங்க. பேசாதீங்க. நீங்க மேல சொல்லுங்க. பட்டதுக்கு மட்டும் கேள்வி அதெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் பேசாதீங்க. நீ பேசக்கூடாது அது முதல்ல. Privacy தெரியுமா? நீ யார் எங்க- first? எங்க rights எல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. சரி, அது உங்க என்ன எங்க மாதிரி rights எல்லாம் நீங்க shoot ஏ யா- பண்ணக்கூடாது. சரி. அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, நீங்க சொல்லவே கூடாது பாருங்க. first. நீங்க இப்ப யாரு? நீங்க யாரு? நான் உங்களோட தங்கச்சி. இல்ல ரைட்ஸ் எல்லாமே பண்ணி சொல்லி அதான் இந்த ஏரியாக்காரங்க இருக்கு, அதான் பேசும்போது நாங்க தெரியுது. லோக்கல் ஏரியா தான். அவதியில நான் சொன்னல, லோக்கலுங்களா? நான் லோக்கல் தான். சரிங்க. இப்ப நான் இது யாரு கேக்குற பெர்மிஷன் கேக்குறேன்றீங்க? அவள்கிட்ட இல்ல கேட்டு first ஆள்ல நீங்க கூப்பிட்டு இதுல வந்துட்டு தேவையில்லாம எங்களை நீங்க ஷூட் பண்ணிட்டு இந்த இவர் வந்து பாடி ஷேமிங் பண்றாரு. அவங்கவங்க வந்து சாரி கேட்டுட்டு கழுத்துக்கு அடிச்சுட்டு நீங்க பேசுவீங்களா? ஒண்ணும் சைலண்டா இல்ல, இருக்கீங்களா? நான் என்ன தப்பா சொன்னேன்? உங்களுக்கு இப்போ திடீர்னு நம்ம shoot பண்றது பிரச்சனை இல்ல. நான் அதான் பிரச்சனை காட்டுல இருக்கு. இருக்கிற மிருகம் சொல்லிடுறேன். அவங்க இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்றேன். அவங்க ஊருக்குள்ள வந்துட்டோம், சரி. அவங்க தான் ஆளு, நாங்க சொல்றதை நீ கேளு அப்படிங்கிற மாதிரியே பேச வர்றாங்க. சரி, நீங்களே அப்படியே பாத்துங்க, சொல்லுங்க. சேனல் ரீதியா நாங்க நீங்களே தான் பாத்துங்க. ஆளு. சரி, என்ன நாங்க தான் பண்றீங்க? ஆளு. என்ன சரி, பண்றீங்க? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட கல்லால அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? திருப்பிட்டு அவங்க அங்க நீங்க இங்க சும்மா வர்றான்னு பாருங்க. இருப்பீங்களா? சரிங்க, தெரியாம அடிச்சிட்டாங்க. தெரியாம அடிச்சிட்டீங்களா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்க. இருந்தா இப்ப சொல்லுங்க. அது பிரச்சனை ஃப்ரீயா தான் இல்ல. இருக்கேன். இது என்ன இதெல்லாம் எனக்கு புரியலங்க. ஏங்க நான் ஒரு ஃபன்னா நாங்க ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்க ஏன் எங்க பெருசா ஃபன்னுனா பண்ணுனா அது உங்க டீமா வச்சுக்கோங்க. எங்க மேல தூக்கி கல்ல எடுத்து அடிச்சிட்டு இவ்ளோ லா பேசிட்டு இருக்கீங்க. சரி சாரிங்க இந்த சாரி எல்லாம் வேணாங்க. சாரி எல்லாம் வேண்டாம். என்ன இவங்க பண்ணுங்க? கேட்க மாட்டா, இவங்க கேட்க மாட்டாங்க. இருங்க, கல்லடி பட்டது எங்க அக்கா சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுக்கா. இங்க இருந்து நீங்க எப்படி போறீங்க நான் பாக்குறேன். இல்ல உங்க குறைகளை என்னக்கா மிரட்டுறீங்களா? என்ன ஆமா அப்படியே வச்சுக்கோ. சரிக்கா, மிரட்டுறேன்னா? சரி, ஓகே. ஏன் ஏரியாவுல வந்துட்டு நீ என்ன கேள்வி கேக்குற? சரிக்கா, இவர்தானே அடிச்சாரு. இவர் மேல ஈவ்டீசிங் வழக்கு கொடுங்க. எங்க அண்ணன் எல்லாத்தையும் சந்திப்பாரு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. மூணு பேர் மேலயுமே கொடுப்பேன் நானு. இல்ல இல்ல, கொடுங்க, என்ன- கொடுங்க. எப்படி எங்க என்ன யூடிசிங் இருக்குது மூணு இதுல? பேருமே என்ன என்ன எல்லாருமே teasing மாத்தி மாத்தி பேசிட்டு கல்லு சாரி தூக்கி சொல்றீங்க. அவங்க மேல வீசுனதுதான் நாங்க அவங்க மேல என்ன குறிப்பிட்டு நம்ம குறி வச்சு அவங்க மேல வீசணும்? அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. நீங்க குறிப்பிட்டு வைக்கல, யார் மேலயோ வீசுறது ஏன் மேல இல்ல தான் இல்ல வந்தது. இப்ப நீங்க குறை இருங்க ஒரு நிமிஷம் அவர் என்னன்னா ரத்தம் வருதான்னு கேக்குறாரு, நீங்க என்ன அடிபட்டுருச்சான்னு கேக்குறீங்க. அடிப்போம், அடிச்சிட்டு அடிபட்டுருச்சான்னு கேட்போம். அதுதான் சாரி கேக்குதுங்க. உங்க இதைத்தான் sorry நானும் முதல்ல வேணாம். கேட்டேன். சாரி கேக்குது. 132 தடவை சாரி கேட்டாச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. எண்ணிட்டு இருக்கீங்களா எத்தனை தடவை சாரி கேட்டானு? மேடம், இதுக்கு தான் நான் 10 வாட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா கேக்குறேங்க. இங்க இருந்து நீங்க எப்படி போறீங்க நான் பாக்குறேன். இல்ல இப்ப என்னன்னா நான் இப்படி தான் போய் ரைட் எடுத்து போவாங்க அப்படி. இல்ல அப்புறமா இது பாரு. சிரிக்கிறேன். நீங்க தான் இப்பங்க இல்ல, நான் சாரி மரியாதையா கேட்டா பேசினா நீங்க சரிங்க மரியாதையா இப்படி பேச போறீங்க. மாட்டீங்க. அவங்க விட மாட்டாங்க. அவங்க ஏரியா கண்ட்ரோல் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க.
சரி நீங்க ஆக்சுவலா நீங்க என்னன்னு சொல்லுங்க, முடிவு சொல்லுங்களேன். அவங்கள்ட்ட முடிவை கேளு. ஒண்ணு ஷூட் எடுக்க விடுங்க ஃப்ரீயா. ஷூட்லாம் இங்க எடுக்க முடியாதுங்க. ஏன்? எங்களை நீங்க வந்து தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு வம்புக்கு தானா இழுத்துட்டு நீங்க ஷூட்டிங் எடுக்கணுமா? மீடியாங்க. நீ மீடியானா சொல்லணும். பப்ளிக் ரிவ்யூ பாக்குறாங்க எங்க சேனல். எங்களுக்கு இதே பப்ளிக்க தான் நீங்க வந்து இப்போ இது என்ன பப்ளிக் அபியூஸ் பண்றீங்களா நீங்க? அபியூஸ் பண்ணுங்க. அதே மன்னிப்பு கேட்டு தெரியாம ஒரு ஆக்சிடென்ட்க்கு என்ன பண்ண முடியும்? ஆக்சிடென்ட் அந்த விஷயம் என்ன பண்ண இப்ப முடியும்? இவங்கெல்லாம் பார்த்தா கொலை வழக்குல நம்ம பேசணும்ல, அதைத்தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா அதுல வர மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. தலைவரே ஆல்ரெடி அவங்க சமகானில் இருக்கிறாங்க. நீங்க அப்புறம் வேற நான் அஞ்சு திருப்பி தடவை இல்ல சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்புறம் இல்ல மன்னிச்சிருவேன்னு சொன்னதுக்கு பிறகு எவ்வளவு பேசுறாங்கன்னு பாருங்க. நீங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தன்மையா பேச உங்களுக்கு தெரியாதா? நீங்க எப்படி என்னடா பேசுறீங்க? யார் யாரையோ சொல்றீங்க, அப்புறம் என்னதான் ஆளா சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா பெரிய ஆளா நீங்க? நாங்க பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. மன்னிச்சிருங்க. பெரிய ஆளுன்னு சொல்ல இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கிற திருப்பிட்டு நீங்க உங்க ஏரியாக்குள்ள இருக்கிறோங்கிறக்கா நீங்க என்ன வேணாலும் பேசிட்டே ஏன் இருக்கீங்க. ஏரியாதான் நான் ஓப்பனா தெரியுதுண்ணா, ஏதோ எதிர்பார்க்கறாங்க, இதான் நடக்குது. ஏங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? என்ன பேசிட்டு ஏங்க இருக்கீங்க? நீங்க வந்து ஒரு மேனேஜர்னு சொல்றீங்க, ஒரு மேனஸ் தெரியாதா உங்களுக்கு? சாரி கேட்டேனுங்க. இங்க என்ன பாருங்க, sorry கேட்டீங்க? நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணதே எங்களுக்கு பிரச்சனை. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். சுமூகமா பேசாம ஒரு இவர் last ஏதோ ஒரு மன்னிப்பு ஒரு கேட்டுக்கிட்டு. ஆயிரம் வார்த்தை லாஸ்ட் ஒரு விட்டு மன்னிப்பு கேட்டுங்க. எத்தனை தடவை கேட்கறேன், இனிமேலாம் கேட்க முடியாது. இவ்வளவு பேசிட்ட முருகன் மாமா கோவம் வந்துருச்சு. கேட்கறேன். நீங்க வந்து prank என் வாழ்க்கையில சொல்லி மன்னிப்பே எங்களை கேட்டது இல்லைங்க. கேட்காம இன்னும் எங்களை பெண்ணுங்கிறதுனால பண்ணி மன்னிப்பு shoot கேட்டேன். பண்ணிட்டு இனிமே இந்த இருக்கீங்க. பெண் எல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் பண்றது நாங்க சும்மா பண்றதே camera தப்பு. ஓடிட்டு இதுல வர இருக்கோம். பெண்மையை பத்தி prank பேசிட்டு இருக்காதீங்க. நிறுத்த வேண்டியதானே? ஏன் எங்களை ஷூட் பண்றீங்க? இவரோட சண்டை போடுறதை ஏன் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, நீங்க தானங்க சொல்றீங்க. அப்ப நீங்க எங்களை நீங்க என்ன கேட்காம பண்றீங்க நீங்க கேக்குறீங்களா? ஷூட் பண்ணீங்கன்னா நாங்க ஒரு ப்ரூஃப் கேட்போம். வேணும்ல. நீங்க கை பிடிச்சிட்டு இவங்க எதை எதிர்பார்க்கறாங்க? இவங்க எதை எதிர்பார்க்கறாங்க? இதுக்கே நீங்க இவ்வளவு சவுண்டா பேசும்போது அப்ப நீங்க கேமரால நீங்க எப்படி பேசுவீங்க தெரியாதுல்ல? இது கை பிடிச்சு இந்த சொல்ல மாட்டீங்களா? இந்த கை பேச்செல்லாம் இல்ல. பிடிச்சு இந்த கை இழுத்ததுன்னு பிடிச்சி சொல்ல இழுத்ததை விட கேவலமா அவர் பண்ணிட்டாரு. என்ன இல்ல பண்ணாரு? கை பிடிச்சி இழுத்தன்னு வேற சொல்றாரு, அடிபட்டுச்சான்னு கேக்குறாரு, சரிங்க. ரத்தம் வந்துச்சான்னு சரிங்க, கேக்குறாரு. விடுங்க. இப்ப என்ன பண்ணுன்றீங்க? கோயில இந்த எங்க குலதெய்வ கோயிலுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு நீங்க கிளம்புங்க. 10,000 ரூபாய் ஃபைனா? ஆமா ஃபைன் கட்டுங்க. ப்ராப்பர் பெர்மிஷன் இல்லாம நீங்க கோவில்ல ஷூட் பண்ணது தப்பு. நீங்க ஷூட்க்கு நீங்க யார்கிட்ட இது பண்ணீங்க? நீங்க பெர்மிஷன் கேட்டீங்களா? தப்பு. எங்களை குடிக்க ஷூட் வேணாம் பண்ணது வாங்க. தப்பு. குடிக்கலாம் கல்லால ஒண்ணும் அடிச்சது, 10,000 ரூபாய் கட்டுங்க. வாக்குவாதம், தகாத வார்த்தைகள் பயன்படுத்தினது எல்லாமே இருக்கு. தகாத வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தவே இல்லையா? இல்லையே நாங்க அதிகமா பேசவே இல்லையே. நாங்க எங்க பேசலையே. சேனலை பொறுத்த வரைக்கும் நான் கேட்க, எங்க சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருக்குமே ஒரு சமமா நினைக்கிற சேனல் தான் எங்க சேனல். எல்லாருக்குமே நாங்க சம உரிமை கொடுப்போம். நீங்க ஏன் இப்படி எல்லாம் சரி, பேசுறீங்க? சம உரிமைனா கல்லால் அடிச்சவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? சரி, நீங்க நாங்க எல்லாமே நிக்கிறோம். நீங்க ஆளுக்கு ஒரு கல் எடுத்து எல்லாருமே அடிங்க. என்னதாங்க பண்ணணும்னு சொல்லுங்க. 10,000 ஃபைன் கட்டலனா கேமராலாம் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஏங்க இதுக்குங்க 10,000 ஃபைன்? 10,000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு நீங்க கிளம்புங்க. கேமரா எடுத்து ஏங்க இங்க நிறுத்து. இவங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கமே அப்படித்தான். கேமரா விடுங்க. காசு கொடுக்க முடியாது, ஒண்ணும் கொடுக்க முடியாதுங்க. கிளம்புறேன். நீங்க என்ன பண்றீங்க பண்ணுங்க. இங்க இருந்து நீங்க எப்படி போறீங்க நானும் பாக்குறேன். ஏங்க போய் ரைட் எடுத்து போங்க. வாங்க. இதே டைலாக் விடாதீங்க நீங்க. லூசு தான், லூசுங்க தான் எல்லாம். லூசுங்க மாதிரி. ஏய் நில்லுங்க. லூசு தான், லூஸ் மாதிரி எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? யார் பேசுறா? நிறுத்து. கேமரா நிறுத்து. கேமரா நிறுத்து. நிறுத்து சொல்றேன்ல. நீங்க விடுங்க. ஃப்ரீயா விடுங்க. கிளம்புங்க. இவரு தர பேசுறது அவங்க தெரியும். ஊர் தலைவரை வர சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு பேசிக்கலாம். பாஞ்சுன்னு வந்துருவாங்க. அவங்க ஊர் தலைவரை வர சொல்லுங்க. யாருங்க தலைவரை வர சொல்லுங்க. உங்க தலைவரை வர சொல்லுங்க. சரி, உங்க வர கவுன்சிலரை வர ஃபோன் சொல்லுங்க. போட்டு சொல்ல உங்களுக்கு. உங்க வார்டு மெம்பரை வர சொல்லுங்க. யாரு இந்த ஒரு 10,000 ரூபாய்க்காக வார்டு மெம்பர், ஆமா எல்லாரும் வர சொல்லுங்க. யார் சிஎம் வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. எல்லாருக்கும் பொறுப்பு தானே. அண்ணன் கூப்பிட்டா வருவாங்க எல்லாரும். நான் நீ ஃபோன் பண்ணா எல்லாத்துக்கும் ஃபோன் இல்ல அவங்க வர சொல்லுங்க. லோக்கல்ல வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசிக்குவோம். லோக்கல்ல வர சொல்லுங்க. எங்க அண்ணனை பத்தி தெரியாம பேசுறீங்க, விளையாடுறீங்க. உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு? ஏங்க என்ன வேணா பண்ணலாங்க, அதை விடுங்க. நீங்க ஏங்க இங்க பாரு. திருப்பி சால்வ் பண்ணி விடுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏங்க ஆர்கியூ பண்றீங்க? கடைசியா நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. அவங்க யாருமே வர வேண்டாம். அந்த இது என்ன சாமி இது? அது வருஷத்துக்கு விநாயகர். மண்ணை வாரி தூத்திட்டு போங்க. வாங்க. சும்மா இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்கு இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. வாங்க. என்ன போயிட்டே இருக்கேன். நாங்க பேசிட்டு இருக்கோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு.